ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ரவை தோசை செய்யலாம். அதுக்குண்டான இது பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். ரவை வந்து அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை? இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம், 4 தோசை வரும். இது வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து கால் கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவும் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எப்படி போட்டு எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கங்க. ஒரு பச்சை மிளகா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிறேன். பொடி பொடியாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி கொஞ்சம் தூள் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம இது செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து நம்ம ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் இது கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரவையை சேர்த்துக்கிறேன். இதில் வறுக்காத ரவை தான், வறுத்த ரவையெல்லாம் வேண்டாம், வறுக்காத ரவை தான் போடணும். சன்ன ரவையாக இருக்கணும். பெரிய ரவையாக இருந்தால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு தான் இது, 2 ஸ்பூன் இருக்கும். கடலை மாவும் இதோடு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம சோடாப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு சோடாப்பு நான் சேர்த்திக்கிறேன். உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி தோசை பதத்தோடு இன்னும் லூஸாக தண்ணியாட்டம் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும். நல்லா 20 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை ஊறி வரும். அதனால் வந்து இது ஒன்றும் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்திடலாம். நான் வந்து இந்த கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதை நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த தூள் வந்து இந்த தூளை வந்து நான் இதில் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தனா போதும். 3மே சேர்ந்து 1 ஸ்பூன் இருந்தால் போதும். அது இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி தலையை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை நான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொடியாக நறுக்குனது இதோட சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கு, இஞ்சி நான் சேர்த்திக்கிறேன். முந்திரி வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போவே கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கலந்து எடுத்துட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். உப்பு பத்தலைண்டா உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு பத்தாது, அவனை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நான் கொஞ்சமாக போட்டேன். இது ஊறுனா நிறையா வரும் போல் தெரியுது. இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். நான் அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு நம்ம நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை ஊற்றும் போது ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றலாம். இது தலைவியெல்லாம் கொடுக்கக்கூடாது, சும்மா இப்படி இப்படி ஊற்றி விட வேண்டியதுதான். தோசை தவாவுக்கு கொஞ்சான எண்ணெய், இது வந்து ஒரு துணிலையோ ஒரு ப்ரஷ்லேயோ ஏதாவது ஒன்றில் கொஞ்சான வந்து ஆயிலை தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தோசை தவாவில் தேய்ச்சிட்டு தொடச்சி விட்ருங்க. இப்போ இது வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா நெய்யும் நம்ம சேர்த்திக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும்.
ஓரளவுக்கு இந்த பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் லேசாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கவனமாக திருப்பணும், இல்லாட்டி பிஞ்சு போயிடும். போட்டுட்டு நம்ம நெய் வேண்டாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இது வேகுது, கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது நம்ம கையில், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்திருக்குது. நல்லா மொறு மொருண்டு இருக்குது. இது ஓட்டையாக உளுந்தா தான் தோசை, ரவை தோசை. ஆனால் இதுக்கு மெயினாக வந்து மிளகு, சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, வரமல்லி, இது 3 தான் முக்கியமான இது. இதை இடித்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வேகட்டும், வெந்ததும் எடுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் வெந்து வந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நெய் நம்ம விட்டுக்கலாம். அதிகமாக வேணால் சும்மா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும், சின்ன ஸ்பூனில். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவை தோசை. கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் சட்னி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரே ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கடுகு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு இது தாளித்து தேங்காய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது மாத்திரம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் இந்த தோசைக்கு நல்லா இருக்காது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.